வணக்கம்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அதிரசத்தை உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு போடுறேன். இதே அளவில் நீங்கள் செய்யுங்க, நல்லா வரும். நான் ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுகளை பார்த்துக்கோங்க. 1க்கு 1 கிலோ. அதனால் ஒரு படி அரிசி 1.5 கிலோன்னு வைங்களேன். ஒரு படி அரிசி இந்த 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம நிழலில் உடச்சி மிக்சியிலே அடிச்சுக்குவோம். சலிக்க வேண்டாம். நல்லா அடிச்சுட்டு நீங்கள் கொட்டிடுங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் குருணை இருந்தால் கூட ஒன்றும் தப்பில்லை, தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு படிக்குனால 1 கிலோ வெல்லம். ஏன்னா ஏற்கனவே ஒரு படி கம்மியாக இருக்குது அரிசி, ஆனால் 1 கிலோவுக்கு நான் குறைச்சி வெல்லம் எடுத்துருக்கேன். நம்ம மிக்சியில் அடிக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த கடைசி ஜாரில் ஏலக்காய் சுக்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம செஞ்சோன்னா அந்த சிப்பெல்லாம் அதிரசத்தில் இருக்காது. அடுத்து இந்த அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சுக்கோங்க. 1 கிலோ வெல்லத்தை இந்த அளவுக்கு கட்டாயம் பொடிக்கணும். பொடிச்சிட்டு இந்த மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு தொடர்ந்து கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் தான் கரெக்டு. நாங்கள் கிளறும்போது வீடியோ எடுக்க முடியல. இது மாதிரி நல்லா கிண்டிட்டு பாகு சரியாக இருந்தது. கிண்டிட்டு மேலே ஃபினிஷிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி நெய் சேர்த்து அவ்வளோ வைங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும், மேலே காயாமல் இருக்கும். நான் இப்போ இது உங்களுக்காக ஒரு நாள் கழித்து உடனே சொல்லுவேன். இப்போ நான் 3 நாள் கழித்து தான் சொல்லுவேன். உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா, தீபாவளிக்கு முன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லையா. அதனால் நான் கரெக்டாக ஒரு நாள் ஆன உடனே நான் இதை உங்கள் சின்ன அளவில் எண்ணெய் எடுத்து நான் இதை உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன். நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் இந்த அளவில் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு நல்லா வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு படிக்கு 1 கிலோ வெல்லம். பாகு வெல்லம்னு கேட்டுவாங்க. அதே நேரம் அரிசியை மாவு பச்சரிசின்னு கேட்கணும். இதில் தான் நிறைய இடங்களில் தப்பாயிடுது. பீட்டி அரிசியோ, அதாவது பொன்னி அரிசியோ, செங்கல்பட்டு அரிசின்னு சொல்லுவாங்க, நீளமாக இருக்கும். அந்த மாதிரி அரிசியெல்லாம் அதிரசத்துக்கு வராது. மாவு பச்சரிசி, குண்டு அரிசி, இட்லிக்கு போடுவோம் இல்லையா, அந்த அரிசியை நீங்கள் கேட்டு வாங்குங்க. 2வது பாகுலேயும் இருக்குது. பாகு வெல்லம்னு நீங்கள் கேட்கணும். அது நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். வெள்ளையாக இருக்கிறது சீட் கலப்படம். நீங்கள் அந்த வெள்ளையாக இருக்கிற வெல்லத்தை வாங்காதீங்க. அது சீனி போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த வெல்லத்தோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அதிரசத்தில் 2 முக்கியமானது மாவு பச்சரிசி, பாகு வெல்லம். நீங்கள் இதை கரெக்டாக கேட்டு வாங்குங்க. மாவுளக்குக்கும் இதே தான், மாவு பச்சரிசி, பாகு வெல்லம் கேட்டு வாங்கினா நமக்கு அது சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் அளவுகளை செஞ்சு பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்கு தீபாவளிக்கு கொடுத்து தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. தேங்க்ஸ். 3 நாள் கழித்து சுடும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.